நீங்க பேசினா நீதியாக பேசுங்கள் என்று சொல்கிறார். அநீதியின் பக்கம் ஒரு காலத்திலே நின்றாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவன் முஸ்லிமா இருந்தாலும், இந்துவா இருந்தாலும், கிறிஸ்தவனா இருந்தாலும், புத்தனா இருந்தாலும், யூதனா இருந்தாலும், நீதி என்று சொன்னால் அவன் பக்கம் நீதி இருக்கும் என்று சொன்னால் அவன் பக்கம் தான் இருக்க வேண்டும். இவன் முஸ்லிம், இவனுக்காக நான் குரல் கொடுக்கிறேன் என்று ஒரு முஸ்லிம் ஒரு காலத்தில் மாற்றி குரல் கொடுக்க கூடாது என்பது அல்லாஹ்வின் மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய உபதேசம். பாக்கெட்ல வச்சிருக்கிறேன், ஒரு 10 ரூபாய் வச்சிருக்கிறேன், ஒரு அநியாயமா என் பாக்கெட்ல இருந்து முடிக்கிட்டான், அதுக்காக போராடுறேன், 10 ரூபாய் தான் உடன்டா அப்படி மாற்றம் சொல்லல. அந்த போராட்டத்துல நீ வெற்றி பெற்றியோ அல்லது தோல்வி அடைந்தியோ அதுல நீ கொல்லப்பட்டு விட்டாய் என்றால் ஷஹீத் என்கின்ற அந்தஸ்து என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுது. ஞானவாபிக்கு போனாங்களா, அடுத்து கிருஷ்ணர் பிறந்த இடம் இன்னொன்று போயிட்டாங்களா, அடுத்து பாப்பா பிறந்த இடம்மா, அம்மா பிறந்த இடம்மா, 3000 பள்ளிவாசலை குறி வச்சிருக்கிறான். நம்மள்ட்ட எந்த ஒரு சக்தியும் கிடையாது அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையை தவிர. அவர்கள் வளர்க்கப்பட்ட இடம் அரண்மனை, உருவாக்கப்பட்ட இடம் அரண்மனை, அரண்மனையினுடைய சொத்துக்களையும் சுகபாகங்களையும் வாங்கிக் கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம், மிகப்பெரிய செல்வந்தனாக சமூகத்திலே வளம் வந்திருக்கலாம், ஃபிரௌனுக்கு பிறகு நான் தான் என்று அறிவித்திருக்கலாம். எல்லா வாய்ப்புகளும் வாசல்களும் மூசா நபிக்கு திறந்திருந்தாலும் அல்லாஹ் கொடுத்த உத்தரவு என்ன உத்தரவு? பனி இஸ்ரவேல் சமூகத்திற்காக போராட வேண்டும் என்கின்ற உத்தரவு. அதை வாங்கிக் கொண்டு மூசா அவர்கள் அந்த சமூகத்திலே ஃபிரௌனுக்கு எதிரான அணியிலே தலைமை தாங்கி சென்றார்கள் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். பாசமான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழக்கூடிய நிலையிலே படைத்திருக்கின்றார். இந்த மாதிரியான சூழலில் நாம் ஒருவர் மற்றவருக்கு அநீதி இழைத்து விடாது, ஒருவர் மற்றவரோடு நீதியோடு நடந்து கொள்ளக்கூடிய நல்ல பண்புகளை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு பல இடங்களிலே கற்றுத்தருகின்றது. அவ்வாறு கற்றுத்தரக்கூடிய செய்திகளை அல் குர்ஆன் நெடுகிலும் நாம் பார்த்தோம் என்றால், நீதி வழங்க வேண்டும், நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் உபதேசிக்கின்றான். இஸ்லாமிய வரலாறுகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், இஸ்லாமிய வரலாறுகள் முழுவதும் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நீங்கள் நீதியாக நடந்து கொள்ளுங்கள் என்பதற்கு சான்றாக இஸ்லாமிய வரலாறு ஒவ்வொன்றும் நமக்கு பல தகவல்களை சொல்லித்தரும். அண்ணனாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், பெற்றோராக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும், செல்வந்தர்களாக இருந்தாலும், நமக்கு பிடித்தவர்கள், நமக்கு பிடிக்காதவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சமாக விளங்கக்கூடிய சூழலை நாம் இஸ்லாமிய வரலாறுகள் முழுவதிலுமே நாம் என்ன செய்கின்றோம்? பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் தான் நீதியை நிலைநாட்டக்கூடிய அந்த போராட்டத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்கின்ற இந்த தலைப்பை நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது நீதியை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். 4வது அத்தியாயம் 135வது வசனம் நீதியை பற்றி பேசுகிறது. நீதின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் மத பாகுபாடு கிடையாது, நிற பாகுபாடு கிடையாது, அதில் மொழி பாகுபாடு கிடையாது, அதே மாதிரி இந்த உறவுகள் பாகுபாடு கிடையாது. எவ்வளவு படித்தவர் அவர், எவ்வளவு படிக்காதவர் இவன், இந்த பாகுபாடெல்லாம் நீதியை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில் கிடையாது. அப்போ அல்லாஹ் அதைத்தான் அந்த குர்ஆனில் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹி வலவ் அலா அன்ஃபுஸிஹிம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான் பாருங்க, முஃமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நீதியின் மீது நிலைத்திருப்பவர்களாகவும், நீதியின் மீது இருப்பவர்களாகவும் அல்ல, நீதியின் மீது நிலைத்திருப்பவர்களாகவும். அதான் நீதிக்கான போராட்டம் என்ன செய்யணும்? தொடரணும். அது தொடரணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை ஆதாரம் என்னன்னா, அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் நீதியின் மீது நிலைத்திருப்பவர்களாகவும், உங்களுக்கோ அல்லது பெற்றோர்களுக்கோ அல்லது உங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கோ விரோதமாக இருந்தாலும் சரி, இவங்க யாருக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காகவே சாட்சி கூறுபவர்களாக இருங்கள். நீங்க சாட்சி கூறினால் அந்த சாட்சி யாருக்காக வேண்டி இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் நீங்க சாட்சி சொல்றீங்கல்ல,
இவருக்கு ஆதரவா சாட்சி சொல்றீங்க. ஒரு அப்துல் ரஹ்மான் நமக்கு முன்னால நிற்கிறாரு, அவருக்கு ஆதரவா நான் சாட்சி சொல்ல போறேன். இந்த அப்துல் ரஹ்மான் ஏழையாக இருந்தாலும் அல்லது செல்வந்தனாக இருந்தாலும் நீங்கள் உண்மையான சாட்சியை சொல்லுங்கள். அவர் முகத்தை பார்த்து, அவர் சொத்தை பார்த்து, அவர் உங்களுக்கு செய்த உதவியை பார்த்து ஒரு காலத்திலும் சாட்சி சொல்லிவிடாதீர்கள் என்கின்ற தகவலை அல்லாஹ் இந்த 4வது அத்தியாயம் 135 சொல்லிட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான். ஏன்னு சொன்னா, அல்லாஹ் அவ்விருவரையும் காப்பதற்கு அருகதை உடையவன். அல்லாஹ் தான் அருகதை உடையவன். நீ சாட்சி அளிக்கிறதுனால அல்லது அவர் குற்றவாளியாக நிற்கின்ற காரணத்தினால் நம்ம காக்கணுமே அவரை, அவர் பாதுகாக்கணுமே நீ நினைக்க வேண்டாம். நீ அல்லாஹ்வுக்காக சாட்சி பகர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, எனவே நியாயம் வழங்குவதில் மன இச்சையை பின்பற்றி விடாதீர்கள். நியாயம் வழங்குறதுல, தீர்ப்பளிக்கிறதுல, எல்லா காலகட்டத்திலையும் எல்லா சூழல்லையும் தீர்ப்பு வழங்குறதுங்கிறது ஒரு மேல ஜட்ஜா தான் இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. ஏதோ ஒரு சூழல்ல உங்கள்கிட்ட ஒரு தீர்ப்பு வரும், ஒரு சூழல்ல நம்மிடத்துல தீர்ப்பு வரும். நம்மளை தீர்ப்புன வழங்குவதற்காக அழைப்பார்கள். அழைக்கின்ற நேரத்தில் சின்ன பையன் பெரிய பையன்லாம் பார்க்க மாட்டாங்க. நீ சொல்லுப்பா, நான் அப்படி நடந்திருக்கிறேனான்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் முன்னிறுத்தி தான் அந்த இடத்துல சாட்சி சொல்லணும். ஒரு நிறுவனத்தில் அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தில், ஒரு கல்லூரியில், ஒரு பள்ளி வாசல்ல, இப்படி ஏதோ ஒரு சபையில் நாம் கலந்திருக்கும் பொழுது, தலைமை பொறுப்பில் இருக்கும் பொழுது, அல்லது சம்பளம் வாங்கி வேலை செய்யும் பொழுது நம் மீது சுமத்தப்படக்கூடிய அந்த ஒரு குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அவருக்கு எதிராக நிற்க வேண்டும். அவர் செய்தது தவறு என்றால் அவருக்கு எதிராக நிற்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையை நாம் புரிந்துக்கிடணும். அதுக்கு நீதிபதியா இருக்கணும், ஜட்ஜ்மெண்ட் வழங்கக்கூடிய இடத்துல இருக்கணும், அந்த அவசியம் எல்லாம் இல்லை. அவர்கள் நிறைய பொறுப்புகளை சுமக்கிறார்கள் என்றால் எப்பொழுது உங்கள் பக்கம் சாட்சி திருப்பப்படுகிறதோ அப்போ நீங்க அந்த இடத்துல பொறுப்பை சுமக்கிறீர்கள் என்கின்ற அந்த செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, நீங்கள் மாற்றி கூறினாலும் புறக்கணித்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை எல்லாம் அறிந்தவனாக இருக்கின்றான். இதான் செய்தியே. என்ன நீங்க என்ன செஞ்சாலும் சரி, அல்லாஹ் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுடைய அச்சம் என்ன செய்யணும்? தீர்ப்பு வழங்கக்கூடிய நேரத்தில் நமக்கு முன்னால நிற்கணும். பிள்ளை 2 பிள்ளை சண்டை போட்டுச்சுன்னா கூட நமக்கு பிடிச்ச பிள்ளையின் பக்கம் தீர்ப்பு வழங்கிட்டு போயிருந்தோம், நமக்கு பிடிச்ச பிள்ளையின் பக்கம் நின்றுட்டு போயிருவோம். அல்லது ஜமாத்துல நமக்கு பிடிச்சவங்க யாராவது சண்டையிட்டு விட்டால் கூட அந்த யார் பிடிக்குமோ அவர்கள் பக்கம் நின்று அவர் சரியாக தான் நடந்திருப்பாருன்னு சொல்லி பேசுறோம். எவ்வளவு பெரிய அநியாயம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு அநீதி மறுமை நாளிலே பல இருள்களாக கொண்டு வரப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு அநீதி, நீங்கள் செய்யக்கூடிய அநீதிகள் எல்லாம், நீங்கள் செய்யக்கூடிய மோசடிகள் எல்லாம் மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே எப்படி கொண்டு வரப்படும்? பல இருள்களாக கொண்டு வரப்படும். அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டுவதற்கு அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவான். அப்ப நாம நீதி வழங்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி நீதி வழங்க வேண்டும் என்கின்ற அந்த சூழலில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய தகவல் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய தகவல், நீதமாக நீதி வழங்குங்கள். சரி, இது முடிஞ்சிருச்சு. இது அடிப்படையான செய்தி. இந்த தகவல் முடிஞ்சிருச்சு. 2வது தகவல் என்ன தெரியுமா? நீங்க உரிமையை இழந்து விட்டீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது உங்களிடத்தில் பறிக்கப்பட்ட ஒரு அற்பமான பொருளுக்காக நீங்கள் போராடுகிறீர்கள். இப்போ இந்த போராட்டத்தில் அற்பமான பொருள், ஒரு பேனாவை பாக்கெட்டில் வச்சிருக்கிறேன், ஒரு 10 ரூபாய் வச்சிருக்கிறேன், ஒருத்தர் அநியாயமாக என் பாக்கெட்டில் இருந்து பிடிக்கிட்டான், அதுக்காக போராடுறேன், 10 ரூபாய் தானடா உடன்டா, அப்படி மார்க்கம் சொல்லலை. அந்த போராட்டத்தில் நீ வெற்றி பெற்றியோ அல்லது தோல்வி அடைந்தியோ அதில் நீ கொல்லப்பட்டு விட்டாய் என்றால் ஷஹீத் என்கின்ற அந்தஸ்து என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுது. எனக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் நான் சும்மா இருக்கக்கூடாது, இன்னொருத்தருக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் நான் சும்மா இருக்கக்கூடாது என்கின்ற அந்த தகவலை அல்லாஹ்வுடைய மார்க்கம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுது. எவ்வளவு உரிமைகளை நாம் இன்றைக்கு விட்டுவிட்டு யோசிச்சு பாருங்க. இந்த நாட்டில் நமக்கான உரிமைகள் எவ்வளவை நாம் இழந்துட்டு இன்னைக்கு நாம் நடுத்தரில் நிற்கிறோம் அப்படிங்கிற செய்தி யோசிச்சு பாருங்க. நிறைய உரிமைகள் இழந்திருக்கிறோம், நிறைய உரிமைகள் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், அப்படியே கண்டுகொள்ளாமல் விட்டு இருக்கிறோம். மார்க்கம் சொல்லுது, நீதிக்காக போராடுங்கிறது, நீதிக்காக போராடுங்கிறது. இன்னைக்கும் எடுத்து கொடுங்களேன்,
பாபர் மசூதியுடைய விஷயத்துல தொடர்ந்து முஸ்லிம்கள் போராடுவதற்கான காரணம் என்ன? அது என்னதான் நீ கோவில் கட்டினாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய ஆலயம் இருந்த இடம். கடைசி வரைக்கும் என்ன செய்வோம்? இந்த நாட்டினுடைய சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு எவ்வளவு தூரம் எங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்ய முடியுமோ பதிவு செய்து கொண்டே இருப்போம். அது எங்கிருந்து வந்தது? நாமளா சொல்றோமா? அரசியலுக்காக முஸ்லிம்கள் சொல்கிறார்களா? அல்லது இன்னதர சமூகத்தை வளர்த்துக் கொள்வதற்காக சொல்கிறார்களா? பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள சொல்கிறார்களா? கிடையாது. உரிமைக்காக போராடுவது ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை உரிமை. அதான் சொல்லிட்டு ரொம்ப இலகுவா சொல்லியாச்சு. நபிகளார் சொன்ன செய்திய என்ன, அற்பமான பொருளாக இருந்தாலும் சரி என்ன செய்யாதீங்க, விட்டுறாதீங்க. அற்பமான பொருள் பேனாதானே, போயிட்டு போகுது, விட்டுறாத, போராடு. போராடுவதற்காக ஏன் நீ அநியாயமாக விடுற? அநியாயமாக ஒருத்தர் பறிக்கிறான்னு தெரிஞ்சா அதை விடக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு, நபிகளாருடைய வழிகாட்டுதல். ரசூலுல்லாஹ் போராடி இருக்கிறாங்களே, நபிகளார் போராடி இருக்கிறார்கள். எனக்கான உரிமை, என் சொத்து, என்னுடைய பங்களிப்பு என்று தெரிந்து அல்லாஹ்வுடைய தூதர் எப்ப விட்டாங்க தெரியுமா? நாம எப்ப அந்த நிலத்தை விட்டு கொடுக்கலாம் தெரியுமா? ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு விட்டு கொடுக்கலாம். பாபர் மசூதி இடத்தை நீ வச்சுக்கோப்பா, கோவிலை கட்டிட்ட, உனக்கே வச்சுக்கோன்னு சொல்லி விட்டு கொடுக்கலாம். எப்ப விட்டு கொடுக்கலாம்? ரசூலுல்லாஹ் விட்டு கொடுத்த மாதிரி விட்டு கொடுக்கலாம். மேல வந்து உட்கார்ந்துட்டு இந்த கோயிலை இடிச்சிரு பள்ளிவாசல் கட்டுவோன்னு சொல்றதுக்கு இல்ல. மேல அதிகாரம் இருக்குது, எனக்கு எல்லா பவரும் இருக்குது. நீ சொல்லக்கூடிய அத்துணை ஜனநாயக தூண்களையும் நான் கையில் வைத்து அசைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் இப்ப விட்டு கொடுக்கிறேன், இப்ப விட்டு கொடுக்கிறேன். அதை இடிக்க எனக்கு விருப்பம் இல்லை. நீ இருந்துக்கோ, நீ மறுமை நாள் அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லிக்கோ. எல்லா மக்களுடைய மனதையும் புண்படுத்த நான் தயார் இல்லைன்னு அப்ப விட்டு கொடுக்கலாம், இப்ப விட்டு கொடுக்க முடியாது. ஏன்? தொடர்ந்து நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அடுத்தடுத்து அவங்க பிளான் வச்சிருக்கிறாங்க. 3000 மசூதிகள், 3000 பள்ளிகளை அவங்க டார்கெட் இலக்கு வைத்திருக்கிறார்கள். சுப்பிரமணிய சாமி பேசுவார் பாருங்க, அவருடைய வீடியோ எடுத்து பாருங்க. அதுல சொல்லுவார் 1-2 பள்ளிவாசல் இல்ல, 3000 பள்ளிவாசல். ஞானவாபிக்கு போனாங்களா, அடுத்து கிருஷ்ணர் பிறந்த இடம் இன்னொன்னு போயிட்டாங்களா, அடுத்து பாப்பா பிறந்த இடம்மா, அம்மா பிறந்த இடம்மா, 3000 பள்ளிவாசலை குறி வச்சிருக்கிறான். நம்மகிட்ட எந்த ஒரு சக்தியும் கிடையாது. அல்லாஹின் மீது உள்ள நம்பிக்கையை தவிர, ரப்பின் மீது உள்ள நம்பிக்கையை தவிர எந்த பலமும் கிடையாது. எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு இருக்கிறான். முஸ்லிம் அல்லாத மக்கள் நம்புறாங்களா இல்லையா? அவர்களுக்கு எதிரான கட்சியினர் நம்புகிறார்களா இல்லையா? எல்லாத்தையும் உடைச்சி செதைச்சி கிழிச்சு சின்னாபின்னமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை முழுக்க அவர்கள் கையில நினைச்சபடி சட்டத்தை மாற்றுறான். மீடியா இப்போ கூட ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நசுக்கி கொண்டு இருக்கிறான். தங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அந்த குரல் வலையை நசுக்கக்கூடிய வேலையை இப்போ செஞ்சிருக்கிறான். 2023 கடைசியில டிசம்பர்ல எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வெளியே அனுப்பிட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்கிறார். இப்படி இந்தியாவினுடைய ஜனநாயக தூண்களாக பார்க்கப்படக்கூடிய மீடியாவாக இருந்தாலும், இராணுவமாக இருந்தாலும், இன்னத்திர பாதுகாப்பு அம்சமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி, சின்னாபின்னமாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி நீங்க போராடுவீங்க? அதற்காக குரல் கொடுப்பது, அதற்காக சட்ட போராட்டம் நடத்துவது, அதை செய்வதுதான் மிக பிரதானமான போராட்டமாக இருக்க வேண்டும். அந்த போராட்டமே நம்மள்கிட்ட இல்லை. யோசிச்சு பாருங்க, அந்த போராட்டமே இல்லை. நாம மெயினா சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா? பல்கீஸ் பானு அவர்களுடைய அந்த கடந்த காலத்தில் நடந்த அந்த நிகழ்வினுடைய வெளிப்பாடு இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. 2000-2001 கோத்ரா ரயில் எரிப்புக்கு பிறகு குஜராத் முழுவதும் மிகப்பெரிய அளவில் முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரம் நடத்தப்படுகிறது. அதுல பல உயிர்கள், இஸ்லாமிய உயிர்கள் தேடி தேடி இன அழிப்பு செய்யப்படுகிறது. முஸ்லிம் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், படுகொலை செய்யப்படுகிறார்கள். சூடாயுதத்தால் அவர்களுடைய மர்ம உறுப்புகளிலே ஆயுதங்களை கொண்டு தாக்கி அவர்களை சிதைத்து அவர்களை படுகொலை செய்து ஒரு பெரிய இனவெறி ஆட்டத்தை அன்றைய தினத்திலே இந்த பாசிச வெறி பிடித்தவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப நடந்த ஒரு நிகழ்வு தான் இந்த பல்கீஸ் பானு அவர்களுடைய குடும்பத்தில் நடந்த நிகழ்வு. இன்னைக்கும் நீங்க பத்திரிகைகள்ல பார்ப்பீங்க, பல்கீஸ் பானுடைய வழக்கில் அப்படின்னு தலைப்பு போட்டிருப்பாங்க. என்ன நடந்துச்சு? இதுதான் நடந்துச்சு. பல்கீஸ் பானுவையும் அந்த வெறி கொண்ட கூட்டம் தேடி அலைந்தது, பல்கீஸ் பானுடைய குடும்பத்தையும் தேடி அலைந்தது. அந்த அம்மா சொல்றாங்க, அந்த அம்மா சொல்றதா கம்யூனிஸ்டை சேர்ந்த ஒருத்தர் அவருடைய அந்த அந்த கட்சியினுடைய பத்திரிகையில எழுதுறாரு. எழுதும் பொழுது அவர் சொல்றாரு, நான் பல்கீஸ் பானு பேசுகிறேன். 2002 அதாவது குஜராத்திலே கோத்ரா ரயில் எரிப்பிலே 59 கரசேவர்கள் கொல்லப்பட்ட பிறகு
அதை முஸ்லிம்கள் தான் செய்தார்கள் என்று ஒரு பொய்யான பழியை சுமத்தி குஜராத் முழுவதும் இனப்படுகொலையை தோற்றுவித்தார்கள். அப்ப அந்த இனப்படுகொலையில் நடத்தப்பட்ட பொழுது இந்த பல்கீஸ் பானு என்கின்ற இந்த குடும்பத்தைச் சேர்ந்த இந்த பெண் தன்னுடைய குடும்பத்தினருக்காக வேண்டி உணவு தயாரித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப பக்கத்து வீட்டில் இருந்த சின்னம்மா பிள்ளை சொந்த பந்தம் எல்லாரும் வீட்டை தேடி ஓடி வராங்க. வந்து சொல்றாங்க பல்கீஸ் பானுட்ட, நம்ம வீட்டை சுத்தி நடக்கும் அடுத்த தெருவில் அதுக்கு அடுத்த தெருக்கள் எல்லாம் நம் முஸ்லிம்களை தேடி தேடி பட்ட பகல்ல தெருக்களில வைத்து படுகொலை செய்கிறார்கள் சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு சாக்காயிடுச்சு. புள்ள குட்டியா வீட்டுக்காரர் எல்லாரையும் அள்ளிக்கிட்டு ஓடுறாங்க. 17 பேர் ஓடுறாங்க. ஊரை விட்டு கிராமத்தை விட்டு வெளியே ஓடுனா இந்த அயோக்கியர்கள் துரத்தி வராங்க. வரும்பொழுது இந்த அம்மா அந்த குடும்பத்தாரெல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. வர்றதெல்லாம் தெரிஞ்ச ஆட்கள். அப்போ நமக்கு ஆபத்து இல்லை, இவங்க பாதுகாக்க வராங்க. வர்றது இந்த ஒரு 10-15 பேர் வராங்க. இவங்க எல்லாம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வராங்கன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த அவங்க கொஞ்சம் அமைதி ஆகுறாங்க. அப்புறம் தான் தெரியுது வந்தவர்கள் பாதுகாக்க வரல. நாம் நினைக்கிறோம்ல இவன்லாம் நாளைக்கு நமக்காண்டி குரல் கொடுப்பான், இவன்லாம் நமக்காண்டி பேசுவான், மாமா மாமின்னு உறவு முறை கொண்டாடி பேசுகிறான்னு நினைக்கிறோமே. இந்த மாதிரி உணவு முறை கொண்டாடி பேசியவர்கள் எல்லாரையும் அந்த கண் கொண்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாசிச சிந்தனைவாதிகள் அந்த மாதிரி உறவு கொண்டு பேசியவர்கள். அந்த அம்மா சொல்றாங்க, எல்லாரும் எங்களுக்கு உறவு முறை சொல்லி அழைத்தவர்கள். இவங்கள் எல்லாம் வந்து என்ன செய்தார்கள் என்றால் என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களையும் கொலை செய்தார்கள். ஒருத்தரையும் விடல. என் குடும்பத்தில் யார் யார் இருந்தார்களோ எல்லாரையும் கொலை செய்தார்கள். பெரிய கொடூரம் என்ன தெரியுமா? சொல்ல வார்த்தை வரமாட்டேங்குது. அவ்வளவு பெரிய ஒரு கொடூரத்தை நிகழ்த்தினார்கள். என்னன்னு சொன்னா, என்னுடைய சிறிய தாயாருடைய மகள் அவன் அப்பதான் பிரசவிச்சு தன்னுடைய பிள்ளையை ஈன்று ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் இருக்கும். அந்த சூழலையும் அந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்தார்கள். இவ்வளவு மோசமான நிகழ்வு பாருங்க. இப்படி கொலை செய்தவர்கள் அந்த பச்சிலம் குழந்தையையும் முஸ்லிமுடைய தாய்க்கு பிறந்திருக்கிறது என்று சொல்லி அங்கிருந்த பாறாங்களிலே அடித்து கொலை செய்தார்கள். ஒருத்தரையும் விடல. இந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா 5 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறாங்க பல்கீஸ் பானு. இவர்களை கொலை செய்வதற்காக அடிக்கிறாங்க. 17 பேரும் கதை முடிஞ்சிருச்சு நினைச்சு எல்லாரையும் ஒருத்தரையும் விடல. பச்சை பிள்ளைங்க, 3 வயசு பிள்ளை, பிறந்த குழந்தை எல்லாரையும் அடிச்சு கொலை செஞ்சுட்டான். எவ்வளவு வெறி ஏற்றப்பட்டிருக்குது பாருங்க. அந்த அம்மா அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னால சொல்லுவாங்க, நான் அந்த 11 பேரையும் பார்க்கும் பொழுது அந்த 11 பேரும் அப்போ வேற மாதிரி மாறி இருந்தார்கள். என்ன உறவு முறை சொல்லி அடைச்சாங்கன்னு சொல்றாங்கல்ல. நம்ம வீட்டில் உள்ள பெண்கள், வயதான மூதாட்டிமார்கள், வயதான நன்னிமாமார்கள் எல்லாம் கேளுங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட மிக சுலபமாக பழகுவார்கள். அத்தைம்மா, பாட்டிம்மா ஏதாவது ஒரு உறவு முறையை சொல்லி அழைப்பாங்க. இது இயல்பாக எல்லா இடங்கள்லையும் உள்ள பழக்க வழக்கம். ஒரு கடைக்கு போனால் நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் கூட அந்த கடைக்காரத்தை ஏதாவது கேட்க மாமாம்பாங்க, அண்ணன்பாங்க. இந்த மாதிரி உறவு முறை சொல்லி அழைத்தவர்கள், தினசரி பார்க்கக்கூடியவர்கள் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த நேரத்தில் வேற மாதிரி இருந்தாங்க. அவர்களுக்கு வேற சிந்தனை ஏற்கப்பட்டிருந்தது. எல்லாரையும் கொலை செஞ்சு முடித்த உடனே பல்கீஸ் பானு அவர்கள் மரணித்துட்டாங்க அப்படின்னு நினச்சி போயிட்டானுவோ. போன பிறகு அந்த அம்மா உயிர் இருந்துச்சு. பிறகு அந்த அம்மா மீண்டு இந்த கலவர கும்பல் மீது, இந்த அநியாயக்காரர்கள் மீது கொண்டு போய் வழக்கு தொடுக்கிறாங்க. 2002 வழக்கு தொடுக்கிறாங்க. 2002 4க்குள்ள மறுபடியும் கொலை மிரட்டல். இந்த ஒவ்வொரு கொலை மிரட்டலுக்கு மத்தியில தைரியத்தை வளர்த்து கொண்டு அந்த அம்மா களமிறங்குறாங்க. விடவே கூடாது இவங்களை. அப்ப அந்த அம்மாவுக்கு 19 வயசு கர்ப்பிணி பெண்ணாக இருக்கும் பொழுது புதுமண தம்பதியாக திருமணம் செய்து 5 மாதமாக இருந்தது. அந்த அம்மா சொல்லுது, நான் விடவே கூடாது என்கின்ற முடிவில் களமிறங்கினேன். குஜராத்தில் எங்க போனாலும் சரி எனக்கான நீதி கிடைக்கல. ஒரு முஸ்லிமின் இதை வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியா இருக்கணும். என் வாழ்க்கையில் அநீதி இழைக்கப்பட்டால் எனக்கு நீதி பெறுவதற்காக எந்த சட்ட போராட்டத்தையும் முன்னெடுப்பேன். எவ்வளவு பெரிய போராட்டத்தையும் நான் ஒரு காலத்திலையும் முன்னெடுக்காம விடமாட்டேன், கோழையாக இருக்க மாட்டேன் என்கின்ற அந்த முடிவை அந்த அம்மா எடுத்தாங்க. குஜராத்தில் எங்கேயும் ஏற்றுக்கிடலன்னு அவங்க நேர இந்த வழக்கு வேற மாநிலத்தில் நடத்தப்படணும்னு சொல்லி மத்திய அரசுக்கு கடிதம் கொடுத்தாங்க. அது மகாராஷ்டிராவில் நடத்தப்பட்டு 2004 இந்த குற்றவாளிகள் ஒவ்வொருத்தரையும்
முறையா சேர்த்து மொத்தம் 18 பேர் மீதும் வழக்கு பதிந்து 7 பேர் குற்றத்திற்கான முகாந்திரம் இல்லை என்று அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். 11 பேர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற அந்த தகவலை பார்க்கிறோம். முடிஞ்சிருச்சா? ஆனால் நம்ம ஓரளவு நிம்மதி அடைஞ்சிட்டாங்க. 11 பேரையும் எந்த ஆட்சி அதிகாரத்தை நம்பி என்ன திமிரில் இவங்க வந்தானுங்களோ அதே அரசாங்கத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க? சிறையில் அடைத்து விட்டார்கள். கடந்த வருடம் 75வது பொன்விழாவை இந்திய தேசம் கொண்டாடி கொண்டு இருக்கும் பொழுது இந்த நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது. இந்த நாட்டுக்கான எல்லா உரிமையும் கிடைத்து விட்டது. நீதியிலும் சட்டத்திலும் எல்லாவற்றிலும் நாங்கள் தண்ணீரை அடைந்து கொண்டிருந்தோம் என்று தண்ணீரை அடைந்து விட்டோம் என்று உலகம் முழுவதும் இங்கு உள்ள மக்கள் எல்லாம் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த 11 பேரையும் சத்தம் இல்லாமல் குஜராத் அரசாங்கம் வெளியே விடுது. மாலையை மாற்றி இந்த 11 பேருக்கும் ஸ்வீட்டை கொடுத்து குஜராத்தில் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடி மகிழ்ந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். இதை பார்த்தோன்னா அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய சங்கடம். மறுபடியும் வெளியே வருது. அந்த அம்மா இதை விட மாட்டேன், நான் விட முடியாது, எனக்கான நீதி வேண்டும் என்று வெளியே வந்த பிறகு அந்த அம்மா சொல்றாங்க, 20 வருஷமா நான் கிட்டத்தட்ட 20 வீடுகளை மாற்றி இருக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு இவர்கள் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள், கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போராட்டத்தில் இறங்குறாங்க. மறுபடியும் இவர்களை கொண்டு போய் என்ன செய்யணும்? சிறையில் அடைக்கணும், நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி போராடினதினுடைய விளைவு நேற்று முன்தினம் இந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சிருச்சு? மறுபடியும் அவங்க போராடின அந்த போராட்டத்திற்கு ஒரு நீதி கிடைச்சிருச்சு. என்ன? இன்னும் ஒரு வாரத்தில் நீங்க எல்லாம் சிறைக்கு வந்துடணும், நாங்கள் விட மாட்டோம். இவர்களை வெளியிடுவதாக இருந்தால் குஜராத் அரசாங்கம் முடிவெடுக்க முடியாது, மகாராஷ்டிரா அரசாங்கம் தான் என்ன செய்யணும்? இவர்களை வெளியிட முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு தீர்ப்பை நேற்று வழங்கியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த அம்மாவுடைய அந்த போராட்டத்தினால இந்த மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய தண்டனை என்ன? மரண தண்டனை தான். நம்ம ஆளக்கூடிய தேசத்தினுடைய சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு இந்த தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னா அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியமும் மிக மிக மோசமான காரியம். கற்பழிப்பு, சூறையாடல், படுகொலை, பச்சிளம் குழந்தைகளை கொல்லுதல், பெண்களை கொல்லுதல், ஆண்களை விட்டுட்டு பெண்களை தேடி சித்திரவதை செய்து கொல்லுதல், கற்பழித்தல், இப்படி மோசமான குற்றங்களை இந்த அயோக்கியர்கள் செய்திருக்கிறார்கள். அப்ப நீதிக்கான போராட்டத்தில் நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க நீதியின் பக்கம் நில்லுங்க, யார் நீதியின் பக்கம் நிற்கிறார்களோ அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துங்கள் என்கிறார்கள். அவன் முஸ்லீமா இருந்தாலும் சரி, முஸ்லீம் இல்லாதவனாக இருந்தாலும் சரி. இந்த அம்மாவுக்கு முழுக்க உதவி செய்தது யாரு தெரியுமா? முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் அதிகமானவர்கள். அவர்களுடைய சட்ட போராட்டத்தில் முழுக்க கை கோர்த்தது யாரு தெரியுமா? முஸ்லீம் அல்லாதவங்க தான் அதிகமானவர்கள். யோசிச்சு பாருங்க. அப்ப முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் கலந்து வாழக்கூடிய இந்த தேசத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அழகான பாடத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன செய்து சொல்லிக் கொடுக்கிறது. ரசூலுல்லாஹ் எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்ந்தார்கள். யூதர்களோடு இருந்தார்கள், கிறிஸ்தவர்களோடு இருந்தார்கள், இணை வைப்பவர்களோடு இருந்தார்கள், சிலை வழிபாட்டாளர்களோடு இருந்தார்கள். ஆனா நீதியின் வந்தா ரசூலுல்லாஹ் நீதியின் பக்கம் தான் நிற்பாங்க. ஒரு யூதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய தோழர் என்னை அடித்து விட்டார் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தோழரை அடித்து விசாரிக்கிறார்கள். அடிச்சீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமா அடிச்சேன் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அடித்ததுக்கான காரணத்தை எல்லாம் கேட்கிறாங்க. அவர் காரணத்தை எல்லாம் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் முகம் சிவந்து போகிறார்கள். நீதியின் பக்கம் ரசூலுல்லாஹ் நிற்கிறதுல அவர்களுக்கு அந்த நீதியை நிலைநாட்டுவதில் அவர்களை போன்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு மனிதன் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்டார்கள். இப்படி நிறைய நடந்திருக்கு வரலாறு நிலையிலும். அதுலதான் ஒரு வரலாற்று நிகழ்வுள்ள யூதன் ஒருவனை கொண்டு வந்து, யூத பெண்மணியை கொண்டு வந்து அவர் திருடிட்டான்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கைகளை வெட்டுவதற்கு உத்தரவிடுகிறார்கள். உத்தரவிட்டவுடனே குடும்பத்தார்கள் எல்லாம் அவர் உயர்ந்த குலத்தை சார்ந்தவளே என்கின்ற அந்த பார்வை அவர்கள் மீது இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் மக ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டதான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அப்படி செய்வாங்களா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா? அப்படி ஒருபோதும் நடக்காது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு எப்படி இருந்துச்சு? நீதின்னு சொன்னா அதுல சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர், நண்பர்கள், இப்படி பாகுபாடே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே நீதி தான். ஆனா இன்னைக்கு நீதி எப்படி இருக்குது? காசு இருந்தா நீதி,
ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் நீதி, பெரும் பெரும் பொறுப்புகளை வகித்தால் நீதி, அரசாங்கத்திலே முக்கியஸ்தர்களோடு தொடர்பில் இருந்தால் நீதி. இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு அநீதியை தவிர எதுவும் இல்லாது என்கின்ற சூழலுக்கு இன்றைக்கு நாடு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாட்டிலே பாதிக்கும் மேற்பட்டவர்கள் நீதி எதிர்பார்ப்பதிலே மிகப்பெரிய அளவிலே சங்கடத்திற்குள்ளாகி நிற்கிறோம். குஜராத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. நீதி எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் ஏங்கி இருக்குது, நீதிக்காக யாராவது குரல் கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு இந்த சமூகம் எப்படி ஏங்கி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த 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 நீதி ஒரு சிறந்த உதாரணம். என்ன தெரியுமா? குஜராத்தில் போய் பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லக்கூடாது, பாங்கு பள்ளிவாசல்ல ஒழிக்கக்கூடாது, அந்த சப்தம் வெளியே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரிட் மனு தாக்கல் பண்றான். தாக்கல் பண்ண பிறகு அந்த குஜராத்துடைய நீதிமன்றம் என்ன செஞ்சதுன்னா, அப்படியெல்லாம் தடை செய்ய முடியாது. ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் சந்தோஷப்பட்டாங்களா? அந்த இதை பார்த்துருப்பீங்க நீங்க அந்த செய்தியை. ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் சந்தோஷம். குஜராத்ல இருந்து இப்படி ஒரு நீதியா? நீதி எதிர் திருடங்கையில சாவியை கொடுத்துட்டு அவன் பாதுகாப்பா இருப்பான்னு சொல்லி நீங்க வெளிநாட்டுக்கு போவீங்களா? அது சாத்தியப்படுமா? அதே தான் இந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களும் காவல்துறைகளும் யாருமே நீதியின் பக்கம் நிற்காத சூழல்ல இப்படியான ஒரு நீதி என்ன என்ன ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது என்றால் அந்த மக்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. அவ்வளவு தூரம் நீதிக்காக ஏங்கி கிடக்கிறோம். ஒரு பாங்கு சொல்றதுல ஒரு நீதிமன்றம் சொல்லுதா? அது இந்தியாவில் உள்ள நீதிமன்றம் இல்லை, குஜராத்தில் உள்ள ஒரு நீதிமன்றமே இப்படி சொல்லுதா அப்படின்னு. அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் 2 இலக்குகளோடு அனுப்பி வைப்பான். அடிப்படை இலக்கு லா இலாஹ இல்லல்லாஹ், இரண்டாவது இலக்கு சமூக சீர்திருத்தம். இதை நம்ம பார்த்துருக்கிறோம்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நபியை அனுப்புகிறான் என்று சொன்னால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை முன்மொழிந்து அந்த நபி இந்த சமூகத்திற்கு வருவார். இன்னொரு இலக்கு என்னவா இருக்கும்? அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய லஞ்சம், ஊழல், அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பெரும்பாவங்கள், இன்னவிற குற்றங்கள் எது தலை தூக்கி இருக்கிறதோ அந்த குற்றங்கள், இப்படி எல்லா குற்றங்களையும் ஒழிப்பதற்காக அந்த நபி வருவார். அப்படி வந்த நபிமார்கள்ல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், நபி லூத் அலைஹிஸ்ஸலாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்படியான நபிமார்கள் அப்படியான முக்கிய பொறுப்புகளை சுமந்து வந்தாங்க. ஒரு நபி அல்லாஹ் அனுப்புகின்றான். அவருக்கு கொடுத்த அடிப்படையான இன்னொரு கூடுதல் பொறுப்பு என்ன தெரியுமா? அந்த சமூகத்தில் அவங்க அளவு நிறுவையில் மோசடி செய்கிறார்கள் அப்படிங்கிற அந்த பொறுப்பு, அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது. அல்லாஹ் மூசா நபியை அனுப்பினான். எதுக்கு அனுப்பினான் தெரியுமா? இந்த சமூகத்துக்கு நீதி வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பினான். மூசா நபியை ஒரு சமூகத்திற்கு அவர்கள் அநீதி இழைக்கப்படுகிறார்கள், அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள், அவர்களுக்காக வேண்டி குரல் கொடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சமூகத்துக்கு மூசா நபியை அனுப்பினான். மூசா நபி என்ன செஞ்சாங்க? பனி இஸ்ரவேல் சமூகத்திற்காக அந்த ஃபிரௌனை எதிர்த்து கடுமையாக போராடினார்கள், கடைசி வரைக்கும் போராடினார்கள். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே அநீதிக்கு எதிராக போராடுவதில் எடுக்க வேண்டிய முக்கியமான உதாரணங்களிலே நபி மூசா அவர்களுடைய உதாரணம் மிக மிக முக்கியமானது. அன்பானவர்களே, யோசிச்சு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவோ சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் அனுபவித்திருக்கலாம். அவர்களுடைய நிலை என்ன? அவர்கள் வளர்க்கப்பட்ட இடம் அரண்மனை, உருவாக்கப்பட்ட இடம் அரண்மனை. அரண்மனையினுடைய சொத்துக்களையும் சுகபோகங்களையும் வாங்கி கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். மிகப்பெரிய செல்வந்தனாக சமூகத்திலே வளம் வந்திருக்கலாம். ஃபிரௌனுக்கு பிறகு நான் தான் என்று அறிவித்திருக்கலாம். எல்லா வாய்ப்புகளும் வாசல்களும் மூசா நபிக்கு திறந்திருந்தாலும் அல்லாஹ் கொடுத்த உத்தரவு என்ன உத்தரவு? பனி இஸ்ரவேல் சமூகத்திற்காக போராட வேண்டும் என்கின்ற உத்தரவு. அதை வாங்கி கொண்டு நபி மூசா அவர்கள் அந்த சமூகத்திலே ஃபிரௌனுக்கு எதிரான அணியிலே தலைமை தாங்கி சென்றார்கள் என்பதை நம் வரலாற்றில் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதைத்தான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் போடுறான். நீங்க பேசினா நீதியாக பேசுங்கள் என்று சொல்கிறான். அநீதியின் பக்கம் ஒரு காலத்திலையும் நின்றாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அவர் முஸ்லிமா இருந்தாலும், ஹிந்துவா இருந்தாலும், கிறிஸ்தவனா இருந்தாலும், புத்தனா இருந்தாலும், யூதனா இருந்தாலும், நீதி என்று சொன்னால் அவன் பக்கம் நீதி இருக்கும் என்று சொன்னால் அவன் பக்கம் தான் இருக்க வேண்டும். இவன் முஸ்லிம், இவனுக்காக நான் குரல் கொடுக்கிறேன் என்று ஒரு முஸ்லிம் ஒரு காலத்திலும் மாற்றி குரல் கொடுக்க கூடாது என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய உபதேசம். நம்முடைய உறவினர்களாக இருந்தாலும் கூட அதுதான் சட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்ப இன்றைக்கு நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், நீங்கள் பல்கிஸ் மானுகளாக உருவாகுங்கள் என்று. பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன? நீங்கள் பல்கிஸ் பானுவை போல நீதியின் பக்கம் நிற்கிறதுக்கு, உங்களுடைய உரிமையை காத்துக் கொள்வதற்கு நீங்கள் கடைசி வரைக்கும் போராட வேண்டும். இதை சொல்லிக் கொடுக்க மறந்துடக்கூடாது. நாமளே பலகீனமா இருக்கும் பொழுது அவங்களுடைய நிலையெல்லாம் யோசிச்சு பாருங்க. வாரம் ஜும்மா உரை கேட்கிறோம், நம்ம நிலை என்ன? பலகீனமா இருக்கிறோம், ஒண்ணுமே தெரியாது, மார்க்கத்தை பற்றிய அறிவு இல்லை. சரி, உலகத்துல மார்க்கத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய அறிவு என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அவனுக்கு. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற அநீதிகளில் இருந்து, நாம் அநீதியின் பக்கம் சாட்சியாக இருப்பதிலிருந்தும், அல்லது அநீதியாளனாக இருப்பதிலிருந்தும், அல்லது நமக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதிலிருந்தும் உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்.